இவளுக்கு அடிதான் பட்டிருக்கா இல்ல அடிப்பட்ட மாதிரி சீன் போட்டாளா? ஏற்கனவே நிறைய ஃப்ராட் தனம் பண்ணிருக்கனால உண்மையாவே இவளுக்கு அடிபட்டா கூட ஃப்ராட் தனம் மாதிரி தான் தெரியுது. ஐயோ முடியல டாக்டர். இங்க ஒருத்தனா என்னமோ அவனை ஏமாத்துற மாதிரி குறுகுறுன்னு என்ன பாக்குறான் டாக்டர். சீக்கிரம் வாங்க டாக்டர். வந்து ட்ரிப்ஸ போடணுமோ ஊசிய போடணுமோ மண்டைய பொழந்து ஆபரேஷன் பண்ணணுமோ எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க டாக்டர். ஹலோ. ஹாய். அடி கொஞ்சமாவது டாக்டர் மாதிரி நடந்துக்கோடி. டாக்டர் இப்படிதான் பேஷண்ட்டை பார்த்தோனே ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்களாடி. ஏன்டி இப்படி பண்ற? அடி சாதாரண ஆளா இருந்தா கூட பரவாயில்லடி, பின்னாடி நிக்கிறது சீனியர் இன்ஸ்பெக்டர் டி. அவரை மூஞ்ச பார்த்தாலே பக்கு பக்குன்னு வருதுடி. ஏன்டி இப்படி என்ன கோத்துட்டு வேடிக்கை பாக்குற? ஏய் பயப்படாதடி. நான் கொடுத்த டயலாக்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணியா? ஒரு வருஷமா நடத்தினதே செமஸ்டர் எக்ஸாம்க்கு மனப்பாடம் பண்ண மாட்டேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த டயலாக் பேப்பரை நான் எப்படி மனப்பாடம் பண்ணுவேன்? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா டயலாக் பேப்பரை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுடி. சொதப்பேராதடி ப்ளீஸ் டி. உன்னை நம்பி தாண்டி நடிக்க வந்திருக்கேன். உன்னை யாருடி இதெல்லாம் நடிக்க சொன்னா? ஐயோ. டாக்டர் செக் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் உங்க அவசரத்துக்குலாம் என்னால செக் பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ அவசரத்துக்கு தானடி செக் பண்ணுவாங்க. கட்டவளே நல்லா சொதப்பி விட்டுருவ போல. ஓகே ஓகே. நிம்மதி உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஐயோ டாக்டர் அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? இந்த படுபாவி பையன் நிக்கிறான் பாருங்க, இவன் தான் டாக்டர். வேணும்னே என் மேல இருந்த கோவத்துல ஃபுட்பால் எடுத்து உதைச்சு ஒரே உதையா உதைச்சிட்டான் டாக்டர். அது என் மூஞ்சில வந்து விழுந்து அந்த இடத்துலயே நில குழஞ்சு போய் நான் விழுந்துட்டேன் டாக்டர். என் தலையில ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர். எனக்கு அப்படியே பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போகுது டாக்டர். நான் 10 மாசம் குழந்தையா இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்றதே இப்ப எனக்கு மறந்து போச்சு டாக்டர். வாட்? ஐயோ, அப்போ 1 வயசு குழந்தையா இருந்த போது அந்த நினைவுகள்லாம் ஞாபகம் இருக்கா? டாக்டர் 1 வயசா இருக்கும் போதுதான் நான் எந்திரிச்சு அப்படியே ஒரு ஸ்டெப் நடக்க ஆரம்பிச்சேன் டாக்டர். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஐயோ டாக்டர் மறந்துட்டேன் டாக்டர். டாக்டர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவை இழந்துட்டே வரேன் டாக்டர். இவ பைத்தியமா இல்ல என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்காளா? இந்த டாக்டர் மண்டை வர சரியில்லையே. இது உண்மையாவே டாக்டர் தானா இல்ல டாக்டர் படிச்சுட்டு வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா? டாக்டர் அப்படியே ஒரு ஸ்டேஜா மறந்து போயிருவேன் போல டாக்டர். இப்பதான் டாக்டர் 1 வயசுல உள்ளதெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு 6 7 8 9 10 11 12 13 14 15 ஆமா 25 வருஷத்தையும் மறந்துடுவேன் போல டாக்டர். டாக்டர் சீக்கிரம் அதை பண்ணுங்க டாக்டர். என் மண்டை உடைக்கணுமா இல்ல என் கண்ணை நோண்டணுமா? எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க டாக்டர். எது மண்டையை உடைக்கணுமா? என்ன வளரிக்கிட்டு இருக்கா? இருங்க நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் உங்க கண்ணுல கொஞ்சம் அடிபட்டிருக்குல? கொஞ்சம் இல்ல டாக்டர், ரொம்பவே அடிபட்டிருக்கு டாக்டர். இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. என் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா தோ அங்க நிக்கறானே அவன் தான் டாக்டர் அதுக்கு காரணம். ஸ்டேட்மென்ட் வாங்கிக்கோங்க டாக்டர். அவன் பால உதைச்சுதான் எனக்கு இப்படி ஆச்சு. இனி ஒரு ஃபுட்பால் மேல பட்டதுக்குலாம் மாடி உயிர் போவும். ரொம்ப பண்றாளே இவ. ஓகே, உங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தோன்னே வா. ஆக்சுவலி ஐ அம் a சீனியர் டாக்டர். நான் பார்த்தோன்னே ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு என் கண்ணாலே கண்டுபிடிச்சிருவேன். வாவ். ஆக்சுவலி என் கண்ணாலே நான் அவங்க தலையை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். இவங்க தலையில இருக்கக்கூடிய ஆம்லெட்டால ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுல அடி ஆம்லெட்டா இல்லடி மெட்யூலா ஆப்ளங்கேட்டா. கேக்கலடி. ஸ்கிரிப்ட் படின்னு 10 வாட்டி சொன்னே நீ கேட்டியா? சரி அவன் வர பாத்துக்கிட்டு இருக்கான், ஏதாவது சமாளி. ஹலோ டாக்டர், நான் இங்க தானே நிக்கிறேன். இந்த சைடு திரும்பி பேசுங்க. அது வந்து இல்ல டாக்டர்ஸ் எல்லாம் முன்னாடி பார்த்து பேசக்கூடாது, பின்னாடி திரும்பி நின்னுதான் பேசணும். ஹோ, எம்பிபிஎஸ்ல புது சப்ஜெக்டா மேடம்? இவன் வேற கேள்வி கேட்டு உசுர் எடுக்கிறானே. ஆமா சார், ஆமா. ஓஹோ. அதான் சார் சொன்னேனே, அவங்களுக்கு மடியில ஆம்லெட் இருக்குல்ல, அது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு சார் பால் பட்டதுனால. மடியில ஆம்லெட்டா மேடம்? உங்க மடியிலயா இல்ல என் மடியிலயா? டேய் முண்டோ, அது மடியில ஆம்லெட் இல்ல மெட்யூலா ஆப்ளங்கேட்டா. ஏய் நானாடி சொன்னேன்? இந்த டாக்டர் தானே சொன்னாங்க, அதத்தான் கேக்குறேன். ஐயோ சார், நானும் அததான் சொன்னேன். எத? விட மாட்டேங்கிறானே. அதான் சார் ஆம்லெட் மடியூ. ஐயோ மடியில ஆம்லெட், அததான் சொன்னேன். மேடம் இங்கிலீஷே வரலையே. சார் விடுங்களேன், அதுவா முக்கியம்? அதான் சார் அது வீக்கா இருக்குது, உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஏன் மேடம் நீங்க சொல்ற அந்த ஆம்லெட் தலையில எங்க இருக்கும்? அது ஒரு மூளையில இருக்கும் சார். என்னது? இல்ல அது மூளையில, மூளை பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஹோ. ஏன் மேடம் கண்ணை வச்சு நல்லா ஸ்கேன் பண்ணுவேன்னு சொன்னீங்க, நல்லா பாத்தீங்களா இல்லையா? அவன் மண்டையில பிரெயினே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த மடியில ஆம்லெட் எல்லாம் இருக்கும்? நிம்மதி கரெக்டா சொல்றாருடி.
ஐயோ ஐயோ. இங்க பாரு, மூக்க பஞ்சராக்கி விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையை அவனை சமாளிச்சு என்ன எப்படியாவது ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போ. அப்பதான் நான் 2 நாளாவது இங்க நீ அட்மிட் ஆக முடியும். சார் இங்க பாருங்க, இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணாதான் இந்த பொண்ணை பொழைக்க வைக்க முடியும். வேணாம் மேடம், அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு சிரமப்பட்டுலாம் இந்த எருமை பொழைக்கணும்னு அவசியம் இல்ல, விட்டுருங்க. அட படுபாவி பயலே. சரி மேடம், நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் பண்ணிக்கலாம். ஆனா ஆபரேஷன் யார் பண்ணுவா? வேற யாரு? நான் தான். ஐயோ இல்ல மேடம், என் ஃப்ரெண்டு கூட டாக்டர் தான். நான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணிக்கிறேன். ஐயோ, இது என்னடா புது ட்விஸ்ட்? டேய், அதெல்லாம் முடியாது. நான் இந்த ஹாஸ்பிடல்ல தான் ஆபரேஷன் பண்ணிப்பேன். ஹே, எனக்கு என்னமோ அந்த ஹாஸ்பிட்டல் மேல நம்பிக்கையே இல்ல. இவங்க நம்மளுக்கு ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நிம்மதி, நீ வா, நான் என்னோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் முடியாது. நான் இங்க தான் இருப்பேன். உனக்கு தேவை உன் உடம்பு குணமாகணும், அதுதானே நம்ம பார்க்கணும். நான் என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போறேன். அவன் சூப்பர் டாக்டர், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஹலோ, உங்க ஃப்ரெண்டு சூப்பர் டாக்டர்னா நாங்க என்ன சுடுகாட்டுல இருந்து எதிர்த்து வந்த டாக்டரா? நாங்களும் நல்லா தான் பாப்போம். பார்த்தேன், நீங்க நல்லா பாத்துக்கிட்டு இருக்கிறத நானும் பார்த்தேன். பால் பட்டது மூஞ்சில, மெடியூலா ஆப்லங்கேட்டா இருக்கிறது மண்டைக்கு பின்னாடி. அப்புறம் எப்படி மெடியூலா ஆப்லங்கேட்டா அஃபெக்ட் ஆயிருக்கும்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அடியே, அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இதெல்லாம் இல்லையேடி. எனக்கும் தெரியாதுடி, இவன் சொல்லிதான் எனக்கே தெரியுது. மெடுலா ஆப்லிங்கேட்டா மண்டைக்கு பின்னாடி தான் இருக்கா. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வச்சுக்கோ. என் வேஷத்தெல்லாம் கழிச்சு என்ன லாடம் கட்டிடுவாரடி. இங்க இருந்து நான் கிளம்புறேன். நிம்மதி, எப்படியாவது நீயும் சமாளிச்சுட்டு ரூமுக்கு வந்து. என்னால இதுக்கப்புறம் நடிக்க முடியாதுப்பா. டாக்டர் டாக்டர். என்ன, நீ செட் பண்ணி வச்சிருக்க டாக்டர் போயிட்டாங்களா? நானா? நான் ஒன்னும் செட் பண்ணலையே. நிம்மதி. மாமா, அத்தை வாங்க. ஐயோ, என்ன கண்ணு, கண்ணுல இப்படி அடிபட்டு இருக்கு? மடி, தலையில எதுவும் ரொம்ப அடியாமா? கொஞ்சம் அடிபாலமா தாமா விழுந்துச்சு. எப்படிமா இப்படி அடிபட்டுச்சு? மல்லாக்கு எதுவும் பவுடர் விழுந்துட்டியா? இல்ல எவனாவது மூஞ்சிலே 2 குத்து குத்திட்டானா? என்னங்க ஆதிப்பையா, நீ என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தேன். இவ அங்க வந்தா. வேணா இங்க இருக்காத, நீ போன்னு சொன்ன. கேட்காம அங்கேயே நின்னுட்டு இருந்தா. ஐயோ, என் புள்ள மேல எவ்வளவு பாசம் நிம்மதிக்கு. அப்பதான் நான் ஃபுட்பால் அடிக்கும் போது அவ மூஞ்சில பட்டுச்சு. தெரியாம தான் பட்டுச்சு. அப்படியே விழுந்துட்டா. சரி, அதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து காமிச்சிட்டு போலாமேன்னு வந்தோம். இந்த அறிவு கேட்டவனே, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவ உன்னை பார்த்துட்டு ஆசையா 4 வார்த்தை பேசணும் தானே வந்திருக்கா. அவகிட்ட பேசாம ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க நீனு. இப்ப அது ரொம்ப முக்கியம். இது ஆசையா பேசணும்னு வந்தாளா? ஐயோ இல்லம்மா, அவ சாரி கேட்க தான் வந்தா. ஆசையெல்லாம் பேச வரல. மாட்னடி மவனே, இப்ப எதுக்கு சாரி கேட்க வந்தான்னு கேட்பாங்க, சொல்லு. ஆமா, எதுக்கு நிம்மதி உன்கிட்ட சாரி கேட்க வந்தா? போச்சுடா. இப்ப நிம்மதி என்ன போலீஸ் பிராங்க் பண்ணான்னு எங்க அம்மா கிட்ட சொன்னா, நான் சுடுகாட்டுல போய் விட்டுட்டு வந்ததை எங்க அம்மாட்ட மறுபடியும் அவ சொல்லுவா. அவ்வளவுதான், எங்க அம்மா என்ன நேரா போய் சுடுகாட்டுலயே புதைச்சிட்டு வந்துரும். ஐயோ சரிம்மா, அவ நல்லா தான் பேச வந்தா. தெரியாம நான் ஃபுட்பால் விளையாடிட்டேன். அதுவும் தெரியாம அவன் மூஞ்சில போய் பட்டுருச்சு. போதுமா? நிம்மதி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. என் பையனை நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு. எனக்கும் தான் அத்தை. என்னங்க, இது சரிப்பட்டு வராதுங்க. நம்ம சம்பந்தி கிட்ட பேசி சீக்கிரமா நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு உடனே கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடணுங்க. இல்லனா இவங்க 2 பேரும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். நான் இப்பவே கதிர் கிட்ட பேசுறேன். ஐயோ, இப்பவே நிச்சயதார்த்தம், இப்பவே கல்யாணமா? ஐயோ, என்ன இப்படி பொசுக்குட முடிவு பண்ணிட்டாங்க? வாய மூடிட்டு பேசாம இருந்திருக்கலாமோ? நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் 4 பேர்ட்ட சொல்லி கிராண்டா பண்ணலாம் தான் நினைச்சோம். ஆனா நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா வேண்டாம், டக்குனே முடிவு பண்ணிடலாம். என்னங்க, நீங்க வாங்க, நம்ம சம்பந்தி கிட்ட கேட்டுட்டு நிச்சயம் டேட்டை குறிச்சிட்டு வரலாம். அடுத்த முகூர்த்தத்திலே உங்களுக்கு நிச்சயம். ஐயோ, என்னடி இப்படி சொல்லிட்டு போறாங்க? இப்ப என்ன பண்றது? எனக்கும் தெரியல. ஆனா ஏதாவது பண்ணணும். நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா கொஞ்ச நாளே கல்யாணம் வச்சிருவாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. சீக்கிரமா எப்படியாவது கேன்சல் பண்ணணும். இங்க பாரு, அதுக்கு தான் சொல்றேன். நம்ம 2 பேரும் இந்த பழிக்கு பாலி வாங்குறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும், எப்படி இந்த நிச்சயத்தை கேன்சல் பண்ணணும்ன்றத மட்டும் யோசிப்போம். என்ன, ஓகேவா? சரி. ஹே, ஓகே, நான் மட்டும் ஒழுங்கா ஓகேன்னு சொல்லு. நீ அப்படிதான் ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பழி வாங்கிட்ட? அதுக்கு சாரி கேக்குறேன்னு வந்து இப்படி மூஞ்சில அடி வாங்கிட்டு உட்காந்துருக்க. இப்ப இந்த மூஞ்சில நான் தான் வேணும்னு அடிச்சுன்னு வேற சொல்லுவேன். அதுக்கும் ஏதாவது பழி வாங்கிட்டு இருக்காத. இப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த கல்யாணத்துல உனக்கும் விருப்பம் இல்ல, எனக்கும் விருப்பம் இல்ல. சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது தான் கரெக்டா இருக்கும். என்ன? சரி. எனக்கும் உன்னை பிடிக்காது, உனக்கும் என்ன பிடிக்காது. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். அப்பனாதான் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போக முடியும். ஆமா, அதான் சொல்ல வரேன். இங்க பாரு, இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். ஏதாவது பிளான் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே ஆதி.